ஹாய், இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது கோடிங் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங்கிறது எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கப்படக்கூடிய முக்கியமான தலைப்புங்க. இது லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு முக்கியமான டாபிக்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்க்க தான் கொஞ்சம் கடினமாக தோணும், ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த கொஸ்டினை நம்ம செஞ்சிடலாம். இந்த வரக்கூடிய லெக்சர்ஸ்ல எல்லாம் நம்ம கோடிங் டீகோடிங்கிற தலைப்பில் வர எல்லா கேள்வியும் எப்படி ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஆன்சர் பண்ணுறது தான் நம்ம கற்றுக்க போகிறோங்க. ஸோ கோடிங் அப்படின்னு என்னென்னா, அதுதான் ஒரு வார்த்தையை வந்து என்கிரிப்ட் பண்ணுறது, ரகசியமாக மாற்றுறது. ஒரு ஏதோ பேட்டர்னோ இல்லை ஒரு ரூலோ இல்லை நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ எதையோ போட்டு அந்த நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம மறைச்சிருவோம். ஸோ தட் நான் அனுப்பக்கூடிய எனக்கும் நான் யாருக்கு அனுப்ப விரும்புகிறனோ ரிசீவருக்கு மட்டும்தான் அது புரியுமே தவிர நடுவில் பார்க்குற யாருக்குமே அது தெரியாது. ஸோ நான் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்கிறது ரிசீவருக்கு தெரியும். அவர் அதை யூஸ் பண்ணி டெசிஃபர் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி அதை டீகோடிங் பண்ணி அந்த ஆன்சரை எடுத்துக்குவார். ஸோ இதை நம்ம ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம கேண்டிடேட்டோடைய டெசிஃபரிங் எபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் கோடிங் டீகோடிங்கிற டாப்பிக்கில் நமக்கு ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குங்க. லெட்டர் கோடிங் என்னன்னா, ஒரு வார்த்தையை வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஆர் ரூல் போட்டு நம்ம கோடிங் பண்ணியிருப்போம். அப்போது அதே பேட்டர்ன் வச்சு நம்ம கொடுத்துருக்கிற அந்த என்கிரிப்ட் பண்ண வார்த்தைக்கு டீகோடு எது அப்படின்றத கண்டுபிடிக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு VGCEJGT அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். அப்போது எப்படி நான் அதை ரிலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரூலை வந்து நான் டெசிஃபர் கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னா கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ இது லெட்டர் கோடிங்க. அடுத்து டைரக்ட் லெட்டர் கோடிங் சொன்னால், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குமே இன்னொரு ஆல்ஃபபெட்டை அசைன் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், A as S, PE as QF. அந்த மாதிரி நானாக வந்து ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் இன்னொரு ஆல்ஃபபெட்டை அசைன் பண்ணிடுவேன். இப்படி அசைன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு கோடு என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நம்பர் ஆர் சிம்பிள் கோடிங்க. இங்கே வந்து ஒரு வார்த்தைக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு நம்பருக்கு ஆல்ஃபபெட் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு வார்த்தைக்கு ஒரு நம்பரே அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்சடாக நம்பர், சிம்பிள்ஸ், ஆல்ஃபபெட் எல்லாத்தையுமே கலந்து கேட்கலாம். அந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கிற கோடுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து சப்ஸ்டியூஷன் கோடுங்க. இங்கே வந்து ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குக் இஸ் பட்லர், பட்லர் ஆஸ் மேனேஜர் இஸ் கால்ட் ஆஸ் டீச்சர் இஸ் கால்டு கிளர்க் இஸ் கால்டு பிரின்சிபல். தென் ஹூ வில் டீச் இன் த கிளாஸில் யாருங்க டீச் பண்ணுவாங்க? டீச்சர் நம்ம என்னன்னு இங்கே கூப்பிட்றோம்? கிளர்க்கு. ஸோ சரியான ஆப்ஷன் வந்து கிளர்க்குங்க. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் போட்டுட்டு கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அடுத்து வந்துட்டு டெசிஃபர் கோடிங். ஸோ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே நம்ம கோடிங் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அந்த கோடிங்கை நம்ம டெசிஃபர் பண்ணணும். அதாவது அதுக்கான வார்த்தை என்னன்றது, சரியான வார்த்தை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கேட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சன் ஷைன்ஸ் பிரைட்லி அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு, ஹோம் இஸ் இன் வெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு, சன் பிரைட்லிக்கான சரியான கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இதெல்லாம் பாசிபிள் டாபிக்ஸ் இன் கோடிங் அண்ட் டீகோடிங். இதில் எப்படி நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுன்றதை வரக்கூடிய எல்லா லெக்சர்லையும் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமும் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் அப்ரோச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ டு crack coding and decoding in competitive exams. Bye.